வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி நல்லாவே தெரியும். ம் ஆனா நம்மளோட அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி எவ்ளோ தெரியும்? உரிமைகளுக்காக போராடுற நாம நம்ம கடமைகளை ஏன் பெரும்பாலும் மறந்துடுறோம்? ஆமா, நீங்க அனுப்பியிருக்கிற குறிப்புகளை வச்சு இந்த உரிமை கடமைங்கிற கண்ணாடியோட மறுபக்கத்தை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிருக்கீங்க. உரிமைகள் கேட்கப்படும் போது கடமைகள் செய்யப்பட வேண்டும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பு தான் ஒரு ஜனநாயகத்தோட அடித்தளம். ஆமா, உங்க குறிப்புகள்ல இருக்கிற தகவல்களை பார்க்கும்போது இந்த கடமைகள் எப்படி அரசியலமைப்புக்குள்ள வந்துச்சுங்கிற கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த அடிப்படை கடமைகள் நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போதே அதுல இல்லையாமே. இல்ல, ஏன் பின்னால சேர்க்க வேண்டிய அவசியம் வந்தது? கரெக்ட். 1950 நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ அதுல அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருந்துச்சு, கடமைகள் இல்ல. ஆனா 1975-77 காலகட்டத்துல இந்திரா காந்தி பிரதமரா இருந்தப்போ தி எமர்ஜென்சி டைம். ஆமா, தேச அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த சூழல்ல தான் குடிமக்களுக்கு உரிமைகள் மட்டும் போதாது, அவங்களுக்கு சில கடமைகளும் இருக்குன்னு உணரப்பட்டது. ஓ, அப்ப இதுக்கு ஒரு பெரிய அரசியல் பின்னணியே இருக்கு. அந்த ஸ்வரன் சிங் கமிட்டி பத்தி உங்க குறிப்புகள்ல இருக்கு. அவங்களோட பங்கு என்ன? ஆமா, இந்த அவசர நிலை காலத்துல தான் காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் தலைமையில ஒரு கமிட்டியை அமைச்சு அடிப்படை கடமைகள் பத்தி பரிந்துரைக்க சொல்லுச்சு. அந்த கமிட்டி தான் அரசியலமைப்புல அடிப்படை கடமைகளுக்காக ஒரு தனி பகுதியே உருவாக்கணும்னு பரிந்துரை செஞ்சது. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அந்த கமிட்டி கடமைகளை மதிக்காதவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கூட பரிந்துரை செஞ்சதா நான் படிச்சேன். ஆமா, ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படலையாமே. மிக சரியான பாயிண்ட். இதுதான் விஷயப்போட ஆழமே. ஸ்வரன் சிங் கமிட்டி கடமையை செய்ய தவறினா அதுக்கு சட்டப்படி தண்டனை விதிக்கலாம்னு பரிந்துரை செஞ்சாங்க. ஆனா அரசாங்கம் அதை ஏத்துக்கல. ஏன்? ஒருவேளை ஏத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அடிப்படை கடமைகளோட நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். பதிலா இத ஒரு தார்மீக பொறுப்பா மட்டும் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா வந்தது? இது 1976 கொண்டு வரப்பட்ட 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா சேர்க்கப்பட்டது. இந்த திருத்தம் எவ்வளவு பெரியதுன்னா இத ஒரு மினி அரசியலமைப்புன்னே சொல்லுவாங்க. ஓ, இதன் மூலமா தான் அரசியலமைப்புல பகுதி 4A, அதாவது பார்ட் 4A அப்படின்னு ஒரு புதிய பகுதி உருவாக்கப்பட்டு அதுல பிரிவு 51A கீழே 10 அடிப்படை கடமைகள் முதல்ல சேர்க்கப்பட்டது. அப்போ ஆரம்பத்துல 10 கடமைகள் தான் இருந்துச்சு. 11ஆவதா ஒண்ணு பின்னால சேர்க்கப்பட்டிருக்கு. ஆமா, செய்யலன்னா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா? நல்ல கேள்வி. நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. சட்ட மொழியில சொல்லணும்னா இது நான் ஜஸ்டிஷியபிள். நான் ஜஸ்டிஷியபிள், அதாவது இதை காரணம் காட்டி நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனா இது எப்படி யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. வீட்டுல அவங்க பெற்றோர் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தார்மீக கடமை. அது நீங்க செய்யலன்னா அவங்க உங்களை கண்டிக்கலாம். ஆனா அதுக்காக உங்களை யாரும் ஜெயில போட முடியாது. சரி, அது போலதான் இதுவும். ஆனா அப்போ இத அரசியலமைப்புல வச்சிருக்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? இதுக்கு 3 முக்கியமான அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு, இது குடிமக்களுக்கு ஒரு நினைவூட்டல். உரிமைகளை கொண்டாடும் போது நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நினைவில் கொள்ளணுங்கிறதுக்காக. ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஆமா. 2வது, பாராளுமன்றம் நினைச்சா ஒரு குறிப்பிட்ட கடமையை அமல்படுத்த சட்டம் கொண்டு வரலாம். உதாரணமா தேசிய கொடியை அவமதிக்கிறதுக்கு தண்டனை கொடுக்கிற சட்டம் இருக்கு. ஓகே. 3வது, நீதிமன்றங்கள் ஒரு சட்டத்தை விளக்கும் போதோ அல்லது தீர்ப்பு சொல்லும் போதோ இந்த அடிப்படை கடமைகளை ஒரு வழிகாட்டியா எடுத்துப்பாங்க. அதனால இதுக்கு நேரடி சட்ட சக்தி இல்லைனாலும் ஒரு மறைமுகமான சக்தி இருக்கு. தெளிவா புரிஞ்சுது. சரி, அப்போ அந்த 11 கடமைகள் என்னென்னு பார்க்கலாம். பகுதி 4A சரத்து 51A, அதுக்குள்ள 7 K வரைக்கும். இப்பதான் அசல் சவாலே வருது. இந்த 11 கடமைகளையும் வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி? உங்க வீடியோல இதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கீங்க. அது கொஞ்சம் சினிமாத்தனம் நிறைஞ்சது. ஒரு காதல் தோல்வி கதை மூலமா அரசியலமைப்பை படிக்க போறோம். கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, சில சமயம் கடினமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க இந்த மாதிரி வித்தியாசமான வழிகள் ரொம்ப உதவும். அந்த நினைவூட்டல் கதையை நீங்களே சொல்லுங்களேன். சரி, கதை இதுதான். ஒரு காதலன் தன் காதலியால ஏமாற்றப்பட்ட பிறகு கோபமா அவளை பார்த்து சொல்றான், சியூடி CIUD சியூடி பெங்களூரோ சென்னையோ நான் அதான் BCN இருக்குல்ல, அதுதான் பெங்களூரோ, B ஃபார் பெங்களூரோ,
சி ஃபார் சென்னையோ, என் ஃபார் நான் அதான் பெங்களூரோ சென்னையோ நான் சோகமாக போகிறேன். எஸ்பி அதை வச்சுக்கோங்க. எஸ்பிஎன் நான் அவட்ட சண்டை போட்டேன்ல, அதனால் சோகமாக போகிறேன். எஸ்னா சோகமாக, தங்கிலீஷில் எழுதுகிறேன் சரியா. சோகமாக போகிறேன், பி போகிறேன் அப்படிங்கிறத தங்கிலீஷில் எழுதுகிறேன். இது வந்து ஸ்டோரி வடிவில்னால தங்கிலீஷில் மைண்டில் வச்சுக்கோங்க. சோகமாக போகிறேன். இ அதுக்கு எப்படின்னா என்னையே ஏமாத்திட்டே இல்லை அதனால் அப்படிங்கிறோம். என்னையே ஏமாத்திட்டல அதனால். மறுபடியும் சொல்றேன் அந்த கோட்ஸ் மட்டும். CIU, அப்புறம் D, அப்புறம் BCN, அப்புறம் SP, கடைசியா EE. இந்த வரிய மனசுல வச்சுக்கிட்டா 11 கடமைகளோட முக்கிய வார்த்தைகளை வரிசையா சொல்லிடலாம். அருமை. இத மாணவர்கள் ஒரு கரும்பலகையில எழுதுற மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு ஆங்கில எழுத்தும் 51A முதல் 51A வரையிலான கடமைகளோட எப்படி பொருந்துதுன்னு வேகமா பாத்துடலாம். முதல்ல CIU. சரி, CIUல முதல் எழுத்து C. 51A கடமை C ஃபார் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்கணும். கரெக்ட். அடுத்து I. 51A கடமை I ஃபார் ஐடியல்ஸ், சுதந்திர போராட்டத்தோட உன்னத இலட்சியங்களை பின்பற்றணும். அடுத்து U. 51A கடமை U ஃபார் யூனிட்டி. இதுல இந்தியாவின் இறையாண்மை, ஒத்துரிமை மற்றும் ஒருமைப்பாட்டை, அதாவது sovereignty, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இத பாதுகாக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல 3 வார்த்தைகள் வருதே. ஆமா, இந்த 3 வார்த்தைகளுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. இறையாண்மைனா நாம யாருக்கும் கட்டுப்பட்டவங்கள நம்ம முடிவை நாமே எடுப்போம். ஒற்றுமைனா மொழி இன வேறுபாடு இருந்தாலும் நாம எல்லாம் இந்தியருங்கிற உணர்வு. ஒருமைப்பாடுனா நம்ம நாட்டின் எந்த பகுதியும் பிரிஞ்சு போகாம பாதுகாக்கிறது. ஓ, அப்போ சிங்கிற 3வது எழுத்துக்கு 3 வார்த்தைகள் வருதுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் தேர்வு நேரத்துல கை கொடுக்கும். 51A கடமை D ஃபார் டிஃபென்ஸ், நாட்டை காக்கவும் தேவைப்படும் போது நாட்டுக்கு சேவை செய்யவும் தயாராக இருக்கணும். சரியா சொன்னீங்க. கதையின் அடுத்த பகுதி பெங்களூரோ சென்னையோ நான். இதுக்கான குறியீடு BCN. இது அடுத்த 3 கடமைகளை நமக்கு ஞாபகப்படுத்தும். 51A EFG. சரி, முதல்ல B ஃபார் பிரதர்ஹுட், அதாவது சகோதரத்துவம். மத மொழி வேறுபாடு இல்லாம எல்லாரும் சகோதரர்களா பழகணும். முக்கியமா பெண்களின் கண்ணியத்தை குறைக்கிற செயல்களை தவிர்க்கணும். BCNல அடுத்தது C. இது 51F கடமை C ஃபார் கல்ச்சர், நம்ம நாட்டோட மகத்தான பன்முக கலாச்சாரத்தோட பாரம்பரியத்தை மதிச்சு பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்து N51A G. N ஃபார் நேச்சுரல் என்வாயன்மெண்ட், காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள்னு நம்ம இயற்கை சூழலை பாதுகாத்து உயிரினங்கள் மேல கருணை காட்டணும். மிகச்சரி. அடுத்த பகுதி சோகமா போறேன். இதுக்கான குறியீடு SP. இது 51A H மற்றும் I கடமைகளை குறிக்குது. இதுல S ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க. S ஃபார் சயின்டிஃபிக் டெம்பர், அதாவது அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், ஆய்வு மனப்பான்மை மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்கணும். உங்க குறிப்புகள்ல இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது TNPC தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கப்படுற பகுதின்னு அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு. ஆமா, இது ஒரு நவீன குடிமகனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம். சரி, SPல அடுத்தது P. இது 51AI கடமை P ஃபார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், வன்முறையை கைவிடணும். இது நம்ம தினமும் பார்க்குற ஒரு பிரச்சனை. உண்மைதான். இப்போ கதையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். என்னையே ஏமாத்திட்டியே. இதுக்கு 2 E குறியீடுகளா வருது. 51AJ மற்றும் 51AK. சரி. முதல் E ஃபார் எக்ஸலன்ஸ், அதாவது சிறப்பு. தனிநபர் மற்றும் கூட்டுச் செயல்பாடுகள்ல சிறந்து விளங்க முயற்சி செய்யணும். அப்பதான் தேசம் உயர முடியும். கடைசியா அந்த 2வது இதுதான் இந்த 11ஆவதா சேர்க்கப்பட்ட கடமை இல்லையா? ஆமா, 51AK. E ஃபார் எஜுகேஷன், 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவது ஒவ்வொரு பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. பிரமாதம். இப்போ இந்த கதை மூலமா 11 கடமைகளையும் வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். ஓகே, இப்போ இந்த 11 கடமைகளையும் கதை மூலமா மனசுல வச்சுக்கிட்டோம். ஆனா ஒரு சந்தேகம் வருது. இதெல்லாம் வெறும் அறிவுரை தானா, இல்ல இத மீறினா ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா? உங்க குறிப்புகள்ல இது நான் ஜஸ்டிஷியபிள்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்னா
இதுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். சட்ட பாதுகாப்பு இல்லையா? ஆமா. அதாவது ஒருத்தர் தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிக்கலன்னா அவர் அடிப்படை கடமையை மீறிட்டாருன்னு சொல்லி அவர் மேல நீதிமன்றத்துல நேரடியா வழக்கு போட முடியாது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா நம்ம கோர்ட்டுக்கு போற மாதிரி கடமைகளை செய்யாததுக்காக போக முடியாது. ஒரு நிமிஷம். ஒரு பக்கம் இந்த கடமைகளுக்கு சட்ட பாதுகாப்பு இல்ல, நான் ஜஸ்டிஷியபிள்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் உங்க குறிப்புகள்ல வர்மா கமிட்டி பத்தி சொல்லியிருக்கு. 1999 அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி இந்த கடமைகளை அமல்படுத்த ஏற்கனவே சில சட்டங்கள் இருக்குன்னு சொல்லுது. இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மிக அருமையான கேள்வி. இதுல முரண்பாடு இல்ல, ஆனா ஒரு நுட்பமான தொடர்பு இருக்கு. அடிப்படை கடமைகள்ங்கிறது ஒரு வழிகாட்டி மாதிரி, அதை நேரடியா அமல்படுத்த முடியாது. சரி. ஆனா பாராளுமன்றம் நினைச்சா ஒவ்வொரு கடமையும் அமல்படுத்துறதுக்கு தனித்தனியா சட்டங்கள் இயற்றலாம். வர்மா கமிட்டி அதை தான் சுட்டி காட்டுச்சு. ஓ, உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நம்ம முதல் கடமை 51A தேசிய சின்னங்களை மதிக்கிறது. இதை அமல்படுத்த தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971ன்னு ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்கு. அந்த சட்டப்படி தேசிய கொடியை அவமதிச்சா அது குற்றம். அதே மாதிரி 51AG கடமையான இயற்கை சூழலை பாதுகாக்கிறது. அதை அமல்படுத்த வன பாதுகாப்பு சட்டம் 1980, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972ன்னு பல சட்டங்கள் இருக்கு. ஓ, புரியுது. ஆக கடமைகள் நேரடியா தண்டனைக்குரியது இல்ல, ஆனா அதை ஒட்டி இயற்றப்பட்ட சட்டங்கள் தண்டனைக்குரியவை. ஓ, அப்படிதான் இது வேலை செய்தா? அப்போ கடமைகள் ஒரு தார்மீக வழிகாட்டி, சட்டங்கள் தான் அதை செயற்படுத்தும் கருவிகள். உங்க கையெழுத்து குறிப்புல கடைசியா ஒரு வரி இருக்கு, ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் வித் டியூட்டிஸ். உரிமைகளும் கடமைகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையவைன்னு. ஆமா, இது கேட்ட நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதோட அர்த்தம் என்ன? இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு சுத்தமான தெருவில் நடக்கிறது நம்ம உரிமை, ஆனா குப்பையை கண்ட இடத்துல போடாம இருக்கிறது நம்ம கடமை. சரி. நம்ம கடமையை நாம செய்யலைன்னா நம்ம உரிமையை நாம எப்படி அனுபவிக்க முடியும்? எனக்கு பேச்சுரிமை இருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களோட அமைதியை கெடுக்கிற மாதிரி கத்துறது சரியில்லை இல்லையா? ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. இதுதான் அதோட எளிய அர்த்தம். ரொம்ப தெளிவா போயிருந்து. ஆக இன்னைக்கு நம்மளோட இந்த கலந்துரையாடல் அடிப்படை கடமைகளை ஒரு முழுமையான பார்வையில அர்த்தம் செஞ்சுக்க உதவுன்னு நம்புறேன். ஆமா. இந்த கடமைகள் எங்கிருந்து ஏன் வந்தது, அந்த 11 கடமைகள் என்ன, அதை ஞாபகம் வச்சுக்க அந்த காதல் தோல்வி கதை, அதோட சட்டத்தன்மைன்னு எல்லாத்தையும் ஆழமா பார்த்தோம். ஆமா, இது தேர்வுக்கான பாடம் மட்டும் அல்ல, ஒரு நல்ல குடிமகனுக்கான வழிகாட்டின்னு